ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜெடிக்கி கிச்சன். இன்றைக்கி வீட்டில் இருக்கிற பொருட்களில் ரொம்ப சூப்பராக குழந்தைகளுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு லட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் அதுக்காக ஒரு கப் அரிசி எடுத்து அது 2-3 டைம் கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, வெயில் இருந்துச்சுன்னா வெயிலில் கொஞ்சம் நல்லா காய வச்சுக்கோங்க, இல்லைனா ஃபேன் காற்றுல கூட நல்லா காய வச்சுக்கலாம். நான் வெயிலில் தான் நல்லா காய வச்சுட்டு கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு வறுக்கணும்னா, நம்ம அரிசி எடுத்து லைட்டாக கடிச்சு பார்த்தோம்னா நல்லா பொறுன்னு இருக்க அளவுக்கு நல்லா வறுக்கணும். பொரியரிசி மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நான் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா அதை ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். எந்த அளவுக்கு அரிசியை நல்லா ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அரிசி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கிட்டா தான் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் எவ்வளோ ஃபைனாக அரைக்க முடியுமோ அவ்வளோ ஃபைனாக அரைச்சிக்கோங்க. நான் ஒரு 1/4 கப் அளவு வேர்க்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். வேர்க்கடலையாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5லேருந்து 6 பாதாம் இல்லை முந்திரி எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் ஆப்ஷனல் தான். நான் அது கூடவே ஒரு 4 ஏலக்காய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இனிமேல் நான் அரைச்சது எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். நான் அது கூடவே எந்த கப்பில் அரிசி எடுத்தனோ அந்த கப்புக்கு 1 கப் அளவு நான் தேங்காய் எடுத்திருக்கேன். 1 கப் அளவு துருவின வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் நாட்டு சக்கரை இருந்தால் கூட அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்சியில் நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம மிக்சியில் சேர்த்து நம்ம அரைக்கிறப்போ லைட்டாக ஹீட் ஆகிறதுனால இந்த மாதிரி நல்லா இலகி கொடுக்கும். இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த அரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அன்றைக்கி பச்சை அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் விருப்பப்படுற எந்த அரிசினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியே வச்சுருந்தாலே ஒரு 4 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். கையில் இந்த மாதிரி எண்ணெய் இல்லை நெய் தடவிக்கோங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான இந்த லட்டு செஞ்சு கொடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள்கிட்ட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.